இசை பேரரசி எஸ் ஜானகி அவர்களுடைய உடலுக்கு பலதரப்பட்ட மக்களும் அங்கே மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பல்வேறு பிரபலங்களும் நம்மோடு இணைஞ்சு தங்களுடைய இரங்கலை பதிவு செய்கிற சூழலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்முடைய தற்பொழுது பிரபல இசையமைப்பாளர் இமான் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு இமான், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. எத்தனையோ மெலடிஸ், நீங்கள் போட்ட மெலடிஸ் இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆனால் 80s ஜானகி அம்மா அவங்க பாடின மெலடிஸை கேட்டு தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க. ஜானகி அவர்களுடைய தாக்கம் உங்கள் இசையில் எந்த அளவுக்கு இருக்குது? அவங்களோட பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கா? அவங்களுடனான நிலைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. ஆக்சுவலா சார், நான் நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் பிச் பண்ண ஒர்க் பண்ண சிங்கர் ஜானகி அம்மா தான். என்ன எவ்வளவு ட்ரை பண்ணோம். அது ஆக்சுவலா வெவ்வேறு காலகட்டங்கள் வச்சுங்களேன். ஏன்னா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான பாடல் அவங்களுக்கு போய் நான் அணுகும் போது ஒரு சரியான பாடலா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விஷயமா இருந்தது. பட் நான் அது கரெக்டான ஒரு சாங்கோட நான் அவங்களை அணுகும் போது அவங்க ஆல்மோஸ்ட் இனிமேல் நம்ம பிளேபேக் பண்றது இல்லைன்ற முடிவை எடுத்துட்டாங்க அம்மா. ஸோ அதனால அது நெருங்க முடியல. பட் நேரடியா பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட பட் பல்வேறு அதர் சிங்கர்ஸ் மூலியமா அம்மாவை நான் ரீச் பண்ண நான் ட்ரை பண்ணிருக்கேன். சித்ரா சேச்சி மூலியமா கூட நிறைய பேச நான் முயன்றிருக்கேன். பட் அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த விதத்துல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அது இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எஸ்ஆர் ஐயாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்பிபி ஐயாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சித்ராமாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சுஜாதாமாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா சிங்கர்ஸோடய ஒர்க் பண்ணிருக்கேன். ஜானகி அம்மாவோட ஒர்க் பண்ண வேண்டியதான் எனக்கு பெரிய ஆசையா இருந்தது. அது நிறைவேறாம போச்சுன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம். அண்ட் அம்மாவுடைய ஆளுமை இருக்கு இல்லையா, முக்கியமா இசைஞானி அவர்களுடைய இசையில ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் சாங்ஸ் ஜானகி அம்மாவுடைய குரல்ல தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். 80களில் வந்த மெகா ஹிட்ஸ் சாங்ஸ் எல்லாமே அது இன்றளவும் இன்னைக்கு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல அம்மாவுடைய பாட்டு இல்லாம இல்லை, அவங்களுடைய குரல் இல்லாம இல்ல, அவங்களுடைய பாடல்கள் எடுத்து பாடாத பசங்க, அடுத்த தலைமுறையினர் பசங்க இல்ல. சோ அப்படின்னும் போது அவங்களுடைய சுவாசம்ன்றது இசை மூலியமா அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அது காற்று உள்ள வரை, இந்த வானம் உள்ள வரை, இந்த பூமி உள்ள வரை அவங்களுடைய குரல், அந்த வசீகரிக்கும் அந்த குரலுடைய சத்தம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சோ அம்மாவுக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஃபேன் இல்லாத ஒரு ஒரு ரசிகன் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு குரல். அண்ட் வெவ்வேறு மாடுலேஷன்ல, அதாவது வெறும் ஏன்னா ஒரு சில சிங்கர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் சாங் மட்டும் தான் கொடுப்பாங்க சூஸ் பண்ணி. பட் அம்மா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர வெரைட்டி, எல்லா விதமான பாடல்களும் பாத்துருக்காங்க. அதுல பெஸ்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களை விட இது பெஸ்டா இந்த சாங்கை யாரும் பாடியிருக்க முடியாத லெவலுக்கு தான் அப்படி அவங்க பாடல், எண்ணற்ற பாடல்கள். இன்னைக்கும் நம்ம ஒரு இஞ்சிடு பழகிய பாடலா இருக்கட்டும், அதாவது காற்றில் வரும் கீதமா இருக்கட்டும், எத்தனையோ பாடல்கள் அம்மாவுடைய குரலுக்கு ஈடு இணையா வேற ஒரு குரல் நம்ம நினைவழியில கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு 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 விஷயத்த பண்ணிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. நிச்சயமா அவங்க குடும்பத்திற்கு என்னுடைய ஜானகி அம்மாவோட பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்கள் இருக்கு. ஆனா உங்களையே அறியாம முணுமுணுக்கிற பாடல் ஏதாவது ஒண்ணு இருக்குமா? அதான் இஞ்சிடு பழகிய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல எத்தனாயிரம் வாட்டி கேட்டிருப்பேன்னு எனக்கே கணக்கு இல்ல. அது அப்புறம் காற்றில் வரும் கீதமா இருக்கட்டும், இந்த நிறைய பாடல்கள் இருக்கு. அதான் சொல்றேன், நாங்க இப்போ சமீபத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல உட்காந்து நாங்க ஜட்ஜ் பண்றதுனால நிறைய மெஜாரிட்டி ஆஃப் ஜானகி அம்மா பாடல்கள் தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு பாடலும் இது வெவ்வேறு சிங்கர் பாடியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மனசு சொல்லும். ஆனா ட்ராக் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது எல்லாமே ஜானகி அம்மா பாடினதாவே இருக்கும். அவ்வளவு வெரைட்டி அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய குரல்ல. அது இப்படி அதான் சொல்றேன், அதுவும் கடந்த ஒரு மாதத்துக்குள்ள நம்ம இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி முக்கிய புள்ளிகளை எல்லாமே தொடர்ச்சியா நம்ம இழந்துகிட்டே இருக்கோம். அது பாரதிராஜா ஐயாவா இருக்கட்டும், பாக்யராஜ் ஐயா அவர்களா இருக்கட்டும், இப்போ ஜானகி அம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான். குறிப்பா இந்த 80களில் பிறந்தவங்களுக்கும், அது 70களில் பிறந்தவங்களுக்கும், 90களில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுடைய ஆளுமை இல்லாம இருக்கவே இருக்காது. அடுத்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அது எந்த அளவுக்கு அவங்களுடைய இசை போய் அவங்க கிட்ட சேர்ந்திருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நிச்சயமா இந்த இத்தியாசங்களை நம்ம புரட்டி பார்க்கும் போதும், இசை துறையில நம்ம அவங்களுடைய பக்கங்களுக்கு புரட்டி பார்க்கும் போதும், இவங்களுடைய பெயர் இல்லாம இவங்களை சாதிச்ச சாதனைகளை தாண்டாம வேற ஒரு விஷயம் நடக்கவே முடியாது. அப்படி ஒரு சகாப்தத்தை தான் படைச்சிட்டு போயிருக்காங்க. தெரியுமா, ஒரு ஃபார்மலாக ஒரு கிளாசிக்கல் ட்ரைனிங் இல்லாத ஒரு பாடகியாக இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தவங்க ஜானகி அம்மா. ஆனால் அவங்களுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய சங்கத்தி, அதோட நுணுக்கங்கள் எல்லாமே ரொம்ப பிரபலம். அது எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க இசையமைப்பாளராக உங்களோட பார்வை? அதான் அது எப்பவுமே தான் சார். இப்போ பின்னாடி இருக்கிற தியரிட்டிக்கலா இருக்கிற விஷயங்களை கத்துக்கிட்டு அதன்படி தெரிஞ்சுக்கிட்டு பாடுறதுன்றது அது ஒரு விஷயம்.
எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி சார், ஜானகி அம்மா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பான் ஜீனியஸ் தான். அது இசைன்றது அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அது வந்து இறைவனுடைய அனுகிரகம் இல்லாம நடக்கவே நடக்காது. நீங்க கத்துக்கிட்டா எதான் சொல்றேன், ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்க வந்து படிச்சீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ இல்லையோ நீங்க ஒரு டாக்டர்னு நம்ம சொல்லிக்கலாம், ஒரு கட்டடத்தை கட்டினா நம்ம இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து வெறும் இந்த இசை மட்டும் இல்ல, எனி ஆர்ட் ஃபார்ம் வந்து அந்த ஒரு வரன், அந்த ஒரு இறைவன்ட்டு வந்து இருக்கிற அந்த ஒரு பிளெஸிங் இல்லைன்னா அவங்கள ஒரு மியூசிஷியனா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கவே முடியாது. அது எந்த ஒரு கலை வடிவமா இருக்கட்டும், அது நிச்சயமா அம்மா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய பிளெஸிங் தான். ரைட், நன்றி தெரியுமான இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியும் உங்கள் நினைவலைகளையும் பகிர்ந்தமைக்கு. எஸ் ஜானகி அவர்களுடைய மறைவு செய்தி ஒட்டுமொத்த தேசத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. 88 வயதில் முதுமையின் காரணமாக தான் உயிரிழந்திருக்கார் என்றாலுமே கூட இந்த இழப்பை ஏனோ ஏற்றுக்கொள்ள மனம் தடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் திரையிசை உலகம் தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி விருதுகளையும் வென்று பல மனங்களை கொள்ளை கொண்ட ஒரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான இன்று தேசம் இழந்திருக்கிறது. பல்வேறு முக்கிய தலைவர்களும் பல்வேறு முக்கிய பிரபலங்களும் தொடர்ந்து தங்கள் இரங்கலை பதிவு செஞ்சுட்டு வரக்கூடிய இதே நேரத்தில் நாம் தொடர்ந்து இந்த கார்டில் பார்த்துட்ருக்கோம். 2013 பத்மபூஷன் விருதை மறுத்த எஸ் ஜானகி அப்படின்றத பார்க்குறோம். அதனுடைய பின்னணி என்னன்னு கேட்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் நமக்கு கிடைக்குது. 2013ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது எப்பவுமே அமைதியின் மறு உருவம் தான் எஸ் ஜானகி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரொம்ப தன்னடக்கத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை துணிச்சல் பட வேண்டிய இடத்துல துணிச்சலும் பட்டிருக்கிறார் எஸ் ஜானகி அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு தான் அந்த 2013 நிகழ்வு. எனக்கு அரசாங்கத்துக்கிட்ட எந்த புகாரும் கிடையாது, அவங்க எதுவும் தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பத்ம விருது அறிவிச்சிருக்கக்கூடிய பத்மபூஷன் விருதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் 55 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த அங்கீகாரம்ன்றது ரொம்ப தாமதமான அங்கீகாரம், மிக குறைந்த அங்கீகாரம்னு அந்த விருதை ஏற்றுக்க மறுத்துட்டு லட்சக்கணக்கான என்னுடைய ரசிகர்களுடைய அன்பு, பல மொழிகளில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அன்பு தான் என்னுடைய உச்சபட்ச விருதுன்னு அப்போ அவங்க எடுத்த ஸ்டாண்ட் அப்போதைய நாள் 2013 செய்தி ஊடகங்களில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுச்சு. வடக்கில் இருக்கக்கூடிய பாடகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரீங்களா, தென்னிந்திய கலைஞர்கள் வந்து மறுக்கப்படுகிறது அங்கீகாரம்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்களை கிளப்பி விட்டுச்சு. அந்த ஒரு கேள்வியை எழுப்பிட்டு ஜானகி அம்மா அதிலிருந்து ஒதுங்கிக்கிட்டாங்க. அதை பற்றி மறுபடியும் அவங்க பேசலைனாலுமே அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. என்ன தென்னிந்திய நைட்டிங்கல்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டு கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நைட்டிங்கேலில் இவங்களும் ஒருத்தங்கன்னு தான் எடுத்துக்கணும். ஹிந்தி மொழியில் பாடினா மட்டும் ஒருத்தங்க நைட்டிங்கல், இந்தியாவுக்கான நைட்டிங்கல்னு ஒரு அடையாளமோ, தென்னிந்திய மொழிகளில் பாடினா தென்னிந்திய நைட்டிங்கல்னு மட்டும் கொடுக்கறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவாதம்னு நிறைய பேரோட கருத்தாகவும் சமூக ஊடகங்களில் பதிவாகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்தியா தன்னுடைய இசைக்குயிலை தற்பொழுது இழந்திருக்கிறது. அந்த இறுதி நொடிகளை தான் நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.